இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி, நீங்க ஒரு அயன் லேடி. உங்க தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கையெல்லாம் நாங்க உங்ககிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம். அக்கா, அம்மா எப்படி இருக்காங்க? இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காங்களா? ஏய், அது என்ன ஒரு நாள்ல சரியாகிற கோவமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்க கோவம் குறையும். அது வரைக்கும் பொறுமையா தான் இருக்கணும். ஏய், இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? பாட்டி விட நம்ம வீடு தானே. இங்க உனக்கு என்ன குறைச்சல்? சொல்ல போனா நம்ம வீட்ல இல்லாத சுதந்திரம் உனக்கு இங்க இருக்கு. அத நீ என்ஜாய் பண்றத விட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீங்க சொல்றது சரிதான்க்கா. ஆனா உங்களெல்லாம் பிரிஞ்சு இருக்கிறது தான் வருத்தமா இருக்கு. ஒரே இடத்துல நம்ம 4 பேரும் ஒன்னா இருந்து பழகிட்டோம். இப்போ தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஹேய், எங்களுக்கு தெரியாம அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அலைப்பாயுதே ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இப்ப எங்களை பிரிஞ்சிருக்க கஷ்டமா இருக்குன்னு சென்டிமெண்டா பேசுறியா? நல்ல ஆளு தாண்டி நீ. ரேவதி, அப்போ அலைப்பாயுத ஸ்டைல்ல இவங்க ஷாலினி, தலைவன் மேடி. என்ன முறைக்கிறாரு மாப்ள? அந்த ஏட்டும் செத்து போயிட்டாரு. அந்த முத்துவேல் தான் ஈஸ்வரியோட அம்மாவுக்கு விஷம் வச்சாங்கிறத எப்படி நிரூபிக்கிறது? அந்த ஏட்டோட சேர்ந்து உண்மையும் செத்து போச்சா? இல்ல மாமா, அவர் ஆதாரத்தை விட்டுட்டு தான் போயிருக்காரு. ஆதாரமா? என்ன ஆதாரம் மாப்ள? அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ செல்போன்னு சொன்னாரு. செல்போன் சொன்னாரா? எனக்கு ஒன்னும் புரியலையே. அவரோட செல்போன்ல ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் மாமா. ஓஹோ, அப்ப அந்த செல்போன் எங்க இருக்கு மாப்ள? அதான் எனக்கும் தெரியல. அந்த போனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். சரியா? அந்த போனை எங்கன்னு கண்டுபிடிப்ப? இல்ல, அவர் சுடும்போது அவரோட போன் அங்க எங்கேயோ தான் விழுந்திருக்கணும். அங்க போய் தேடி பார்த்தா அந்த போன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரியா? சோழ, நானும் ஒரு சோழ. மாமா, போயிட்டு வந்துடுறேன்.